உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார். நதியே நதியே நதியே, காற்றே காற்றே காற்றே, அக்கினி 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 அக்கினியே. நதியே நதியே நதியே, காற்றே காற்றே காற்றே, அக்கினி 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 அக்கினியே. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம் ஆவியார், ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார். தேசத்தின் ஜனங்களை உமதண்டை நடத்திட, தேசத்தின் ஜனங்களை உமதண்டை நடத்திட, தேசத்தை கலக்கிட என்னை நிரப்பி நிரப்பி நிரப்பிடும், என்னை நிரப்பி நிரப்பி நிரப்பிடும். ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார். ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார். நதியே நதியே நதியே, காற்றே காற்றே காற்றே, அக்கினி 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 அக்கினியே. நதியே நதியே நதியே, காற்றே காற்றே காற்றே, அக்கினி 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 அக்கினியே. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் செய்திட, இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் செய்திட, பல வரங்களா என்னை நிரப்பி நிரப்பி நிரப்பிடும், என்னை நிரப்பி நிரப்பி நிரப்பிடும். ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார். நதியே நதியே நதியே, காற்றே காற்றே காற்றே, அக்கினி 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 அக்கினியே. நதியே நதியே நதியே, காற்றே காற்றே காற்றே, அக்கினி 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 அக்கினியே. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார். ஆத்தும பாரத்தோடு நான் ஊழியம் செய்திட, ஆத்தும பாரத்தோடு நான் ஊழியம் செய்திட, நிரப்பிலே நின்றிட என்னை நிரப்பி நிரப்பி நிரப்பிடும், என்னை நிரப்பி நிரப்பி நிரப்பிடும். ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உம் ஆவியார், பரிசுத்த ஆவியார். நதியே நதியே நதியே, காற்றே காற்றே காற்றே, அக்கினி 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 அக்கினியே. நதியே நதியே நதியே,
காற்றே 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 அக்கினி 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 அக்கினியே ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஆவியா பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஆவியா பரிசுத்த ஆவியா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஆவியா பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஆவியா பரிசுத்த ஆவியா நதியே 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 காற்றே 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 அக்கினி 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 அக்கினியே நதியே 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 காற்றே 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 அக்கினி 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 அக்கினியே ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஆவியா பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஆவியா பரிசுத்த ஆவியா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஆவியா பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஆவியா பரிசுத்த ஆவியா ஆமென். அடுத்த ஒரு பாடல் அப்படியே சொல்லுவீங்க. நல்ல ஒரு பாடல், ஏதோ ஆல்பர்ட் சாலமன் அண்ணனுடைய நல்ல ஒரு பாடல். தேவ பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம். எல்லாரும் இந்த திருதொல் பாடல் நல்ல ஒரு பழைய ஒரு பாடல். ஸோ எங்களோட தேர்ந்து இணைந்து பாடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை ஒன்றாக ஆராதிக்கலாம். தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே. தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே. பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் எல்லாம் கைகளை தட்டி பாடும். மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம். மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்தாலும் சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவால்கள் என்னை கலங்க செய்தாலும் மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும் இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும் சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவால்கள் என்னை கலங்க செய்தாலும் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள் பற்பதங்கள் மெழுகு போல் உருகிடும் பிரசன்னத்தால் உருகி போய்விடும். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள் பற்பதங்கள் மெழுகு போல் உருகிடும் பிரசன்னத்தால் உருகி போய்விடும். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம்
மகிமையின் பிரசனம் எல்லா கையில சொல்லுமே. மாறாத பிரசனம் தேவ பிரசனம் 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 மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம் 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 மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம் சமயம் போன்ற சோதனை நேர்ந்தாலும் இருள் போன்ற துன்பங்கள் சத்துக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவால்கள் என்னை கலங்க செய்தாலும் மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும் இருள் போன்ற துன்பங்கள் சோதாலும் சத்துக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவாலில் என்னை கலங்க செய்தாலும் உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன் உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன் பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே நீதிமானதற்குள் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும் பிரசன்னத்தால் உருகி போய்விடும் கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே இருப்பான் நீதிமானதற்குள் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும் பிரசன்னத்தால் உருகி போய்விடும் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன் உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன் பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் எங்குதே கதறுதே என்னுள்ளம் துடிக்குதே எங்குதே கதறுதே என்னுள்ளம் துடிக்குதே பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் கடைசி ஒரு முறையாக தேவ பிரசன்னம் 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 மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் எல்லா கைகளை தட்டி மகிமை பெற்று சொல்லுமா. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில நிச்சயமா உறுதியா ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எதிர்பார்ப்போட வாஞ்சியா காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்களுக்கு தான் இந்த விடுதலை கர்த்தர் நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் எனக்கு விடுதலை தருவான்னு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை தொட வல்லவன் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவட்ட ஒரு புது குழந்தையா, சின்ன குழந்தையா ஆண்டவட்ட இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வல்லவரா ஆண்டவட்ட போகிற விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேளுங்க. கவனமா கேட்டு கடைசியில் நம்ம செபிக்க போறோம். ஒரு பெரிய திருப்பத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா எழுதின புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல
18, 19, 21 எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, இது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா இதை மனசுல புரிஞ்சுக்கணும். இது கிட்டத்தட்ட 70 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே ஒரு எந்த விதமான மாற்றம் இல்லாம அவங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்கல, எல்லா பக்கம் எல்லா பக்கம் அடைக்கப்பட்டுருச்சு. இனிமேல் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு ஒரு பயங்கர கேள்விக்குறியா இருந்ததுனால தான் அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அதே போல இந்த சகரியான்ற தீர்க்கதரிசியும் அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற சமயத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, நீங்கள் போய் வீட்டில் போய் முடிஞ்சிச்சுன்னா கட்டாயமாக சகரியா 1ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. கவனிங்க, இந்த சகரியா 1ஆம் அதிகாரத்தில் அவன் தரிசனத்தை பார்க்குறான். ஜெப நேரத்தில் தரிசனத்தில் பார்க்குறான். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, நம்ம இந்த கண்ணால் பார்க்குற சூழ்நிலை வேற, நமக்குள்ள ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் பொழுது நம்ம பார்க்கறது தான் உண்மை. ஆமென். பக்கத்தில் திரும்பி சொல்லு, உங்கள் கண்ணால் பார்க்குற சூழ்நிலைகளை விட, ஆமென், அது உண்மையாக இருந்தால் கூட, ஆனால் அதை உடைக்கிற தரிசனம் இதுதான். ஆமென். ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு என்னை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். வாசிங்க, 4 கொம்புகளை கண்டேன். வாசிங்க, அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள், இவைகள் தேவ பிள்ளைங்களை, சரிங்களா, இவைகள் தேவனுடைய பிள்ளைங்களை அப்படியே சிதறடிச்ச ஒரு காரியம். கொம்பு என்பது பார்க்குறோம், மாடு கொம்பு இருக்குது, ஆடு கொம்பு இருக்குது, அது என்ன செய்யுது, முட்டி தள்ளுது. அதே போல் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, கண்ணுக்கு தெரியாத, கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், சிதறடித்த கொம்புகள் என்றார். பாருங்க, இது நம்மை தேவ ஊழியக்காரர்களை, தேவ பிள்ளைங்களை முட்டி தள்ளுகிற கண்ணுக்கு தெரியாத ஒரு தாக்குதல். சரிங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவங்கெல்லாம் தேவ தூதர்கள். சரிங்களா? அடுத்து 21 வசனத்தை வாசிங்க. இவர்கள் என்ன செய்ய வருகிறார் என்று கேட்டேன். அதற்கு அவர், எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க, ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவையும் சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துவதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்பை விழத்தள்ளுகிறதுக்கும் இவர்கள் வந்தார்கள். ஆமென். கவனிங்க, இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவனும் முன்னேறக்கூடாதபடிக்கு தேவ பிள்ளைங்க, இஸ்ரவேல் ஜனங்க, ஊழியர்கள் யாரும் ஒருத்தனும் தலை நிமிரக்கூடாதபடிக்கு, அவமானப்பட்டு வெக்கப்பட்டு முன்னேறக்கூடாதபடிக்கு அது ரொம்ப கவனமா தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதல் நடத்தினால ஆண்டவர் தன்னை பொறுமை இழந்துட்டு, இப்ப ஆண்டவர் விடுவிக்கிற நாள் வந்துச்சு. இதோ உனக்கு தயவு செய்கிற நேரம் வந்துருச்சு. இந்த நேரம் தான் உன் லைஃப்ல ஏதோ சம்திங், ஒரு பயங்கர பிரேக் த்ரூவை கத்தர் கொடுக்க போறார். அப்படின்னா உனக்கு பிளெஸிங்கை கத்தர் திறந்து விட போகிறார். ஒரு பரிசுத்தமான ஆசீர்வாத வாய்க்கால திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்பா ஆமென் சொல்லுங்களேன். இந்த 4 கொம்புகளை குறித்து நான் ஒரு பைபிள் ஸ்டடிலாம் கொடுக்க விரும்பல. இந்த 4 கொம்புகள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு அசுத்த ஆவிகள், கண்ணுக்கு தெரியாத ஆவிகள். உதாரணமா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க, அதனுடைய வேலை இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்களா, அவங்கள பாழாக்க விரும்புதான், அவங்கள சிதறடிக்க விரும்புதான், அவங்கள தலையை தூக்கூடாது, வெக்கப்பட்டு போனோம், அவமானப்பட்டு போனோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குதோ, பரிசுத்த வாழ்க்கை சிதறடிக்கப்படணும், குடும்ப உறவுகள் சிதறடிக்கப்படணும், ஜெப வாழ்க்கை சிதறடிக்கப்படணும், உங்க வாழ்க்கையில சமாதானம் சிதறடிக்கப்படணும், அப்படியே பாழாக்கிடும். இதுதான் பிசாசுகளுடைய திட்டம். ஆண்டவர் என்ன செய்கிறார் இன்னைக்கு அப்படின்றது தான் உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த வசனத்தை கொடுத்தவர் இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓசியா எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் எடுத்து வேகமா போடுங்க. ஓசியா எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க.
வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். என் ஜனங்கள் வாசிங்க பாருங்க. ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய. கவனிங்க, வேசித்தன ஆவி அவர்கள் வழி தப்ப திரிய பண்ணிட்டு அவர்கள் தேவனுக்கு கீழ்பற்றாமல் சோர மார்க்கமா போனார்கள். பிரதர் கவனிங்க, இது ஒரு வேசித்தனம்ன்றது ஒரு ஆவி, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. ஆவியை பார்க்க முடியாது. அந்த ஆவி ஒரு மனுஷனை மனசை அட்டாக் பண்ணுது, மனதை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும்போது இந்த எண்ணம் வருது. கவனிங்க, உங்கள் எண்ணத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுடைய எண்ணத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த எண்ணம் அப்படி கற்பனை சக்தியாக அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் எண்ணம் அந்த எண்ணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு எண்ணம் உங்களை தாக்கும் பொழுது, சில சமயங்கள் அந்த வேசித்தன எண்ணம் தாக்கும் பொழுது திராட்சரசம் மதுபானம் குடிக்கணுன்ற எண்ணம். இந்த இடத்துல நான் பேசுகிறேன்னா இதெல்லாம் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தவர். உனக்கு மதுபானம் குடிக்கணும், வேசித்தனம் பண்ணணுன்ற எண்ணம் உன்னை தாக்கப்பட்டிருந்ததுன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு ஏதோ ஒன்றுக்கு நம்ம திறந்து கொடுத்துட்டோம். நம்ம வீட்டை திறந்து கொடுத்தா வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? வீட்டுக்குள்ளே வராங்க, ஏன்னா கெஸ்ட்டு வராங்க. அதே சமயத்தில் யாரோ ஒருத்தங்க வீடு திறந்துருந்தா உள்ளே வந்துட்டாங்க. பாருங்கள், போன 2 மாதத்துக்கு முன்னால் எங்கள் வீடு காலையில் சர்வெண்ட்டுக்காக நாங்கள் திறந்து வச்சுருந்தோம். திடீர்னு பார்த்தா தேவையில்லாத நபர்கள் உள்ளே வந்து பயங்கர கலாட்டா பண்ணாங்க. ஆகையால் வீடு திறந்துருந்துச்சுன்னா எவனும் வருவான். வீடுனா ஆண்டவருடைய வசனம், ரத்தம்தான் வேலி. ஆமேன். எல்லா மனசையும் தாக்குங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இந்த மனது தாக்கப்படுறதுக்கு சந்தேகம் இல்லை, தாக்கப்படும். ஆனால் நம்முடைய வசனத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய இரத்தத்தினால, வசனத்தால் மாத்திரம்தான். உங்கள் கண்ணுக்கு தெரியாத மனதை கர்த்தருடைய வசனம் தான் பாதுகாக்கும். ஓகே, இந்த நேரத்தில் திராட்சரசம், மதுபானம், வேசித்தனம் திறந்து கொடுத்துட்டா உள்ளே வந்துடும். நீங்கள் கவனிங்க, அநேக சமயங்களில் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு படத்தில் அறகுறையாக நிர்வாணமான காரியங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆவி உங்கள் மனதை தாக்கிடும். அந்த மனதை தாக்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு கட்டாயமாக அதை பார்க்கணும். டெய்லி உங்கள் கண்ணை திறந்து நீங்கள் யூடியூப்பில் இல்லாட்டினா ஏதாவது தவறான காரியங்களை பார்த்து அந்த தாக்குதல்னால உங்கள் வாழ்க்கை பாழாக போயிருக்கலாம். அந்த தாக்குதல்னால உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். சில காரியங்கள் தலை நிமிர முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய பிஸ்னஸோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய பக்திக்குரிய வாழ்க்கையோ அப்படியே சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். திராட்சரசம், மதுபானம், வேசித்தனம் ஜனங்களை சீரழிச்சிடும். இன்னைக்கு அந்த எண்ணம் அடிக்கடி நான் ஒரு தம்பியை பார்த்தேன். அவன் பயங்கர வெல் டேலண்டான பையன், பயங்கர டேலண்டானவன். அவனுக்குள்ள திடீர்னு அந்த எண்ணம் வருமா, வந்த அடுத்த செகண்ட் அவ்வளோதான், அவனால் கட்டுப்படுத்தவே முடியாது. அவன் கால் திடீர்னு போய் சாராய கடையில் நிற்குமா, என்னன்னே தெரியாதான். அவன் அறியாம அவன் அந்த எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் குடிக்க பழகினா. அப்புறம் எப்படி போயிடுச்சுன்னா, கரெக்டாக ஒரு டைம் வந்தோடனே அவனை அறியாமல் அவன் கால் போய் எங்கே நிற்குமா, சாராய கடையில் போய் நிற்குமா. வெள்ளிக்கிழமை கூட்டு வந்தாங்க, ஜெபிச்சோன்னு பொத்துன்னு கீழே விழுந்தாரு. விழுந்ததுக்கப்புறம் அவர் திரும்ப வந்தப்போ கேட்டேன், திரும்ப அடுத்த வாரம் வந்தப்போ கேட்டேன். அவர் சொன்னார், நான் குடிக்கவே இல்லை. அவரை ஒரு ஆவி அட்டாக் பண்ணிடுச்சு. அசுத்த ஆவியிலிருந்து கர்த்தர் அவரை விடுதலை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 2, 2வது காரியம் பாருங்க, வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தினா பத்சேபாலோட இந்த பாவம் செஞ்சோடனே அவனுடைய தாவீதுடைய ராஜ்யம் சிதறடிக்கப்பட்டு அவன் வெறுங்காலோட கடந்து போனான். ரொம்ப நாளாக காட்டில் வசிச்சான். திரும்ப மனம் திரும்பின உடனே கர்த்தர் அவனுக்கு திரும்பமா ராஜ்ய பதவி கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 2, 2வது காரியம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 49:7. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். கவனிங்க. கோபம் பக்கத்தில் திருப்பி, கோபம், எரிச்சல். ஆமென். பைபிள் நீதிமொழிகளில் போட்டு எரிச்சலின் ஆவி. கோபம் என்பது ஒரு ஆவி. வேசித்தனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி. இது மனசை தான் தாக்கும்.
மனசை தாக்கும், எண்ணங்கள் வரும், கற்பனை வரும். அப்புறம் நம்மளை சுற்றிலுமா என்னமோ ஒரு வாழ்க்கை பாழா போகும், சிதறடிக்கப்படும். இதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தா நடக்குது. ரெண்டாவது காரியம் கோபம், கசப்பு. கோபம், கசப்பு, அசுத்தாவி, எரிச்சல் நாவி. இன்னைக்கு அநேக கணவன் மனைவியை பார்க்கும்போது அவங்க சொல்ற காரியம் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாரு. கோபத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி. அப்படியே திடீர்னு அந்த கோபம் நம்முடைய எண்ணங்கள்ல அப்படியே சுரக்க ஆரம்பிக்குது. ஒரு டாக்டர் சொன்னாங்க, கோபப்படும் பொழுது உடம்புல இருக்கிற ஒரு அமிலம் சுரக்க ஆரம்பிக்குதான். அந்த அமிலம் சுரக்கும் பொழுது பாடியில வியாதி உண்டு பண்ணுதான். கோபம், கோபத்தின் ஆவி. கோபம் என்று தெரியாது, உங்கள் அறியாம நீங்க கோபப்படுறீங்க. கோபப்பட்டு திடீர்னு கையில கிடக்கிறது உடைக்கிறோம். கோபப்படும் போது தலைவலி உன்னை பிடிக்குது. அநேக மக்களுடைய பார்க்குறோம், உங்க தலையில நரம்புகள் வீக்கா இருக்குது, தலைவலி உண்டாகுது. பரிசுத்த ஆவி அன்னைக்கு இந்த கோபத்தின் ஆவி உங்களை அட்டாக் பண்ணுது. தலையில உங்க எண்ணங்கள்ல வந்தோடனே உங்கள் அறியாம வார்த்தைகள் வெளிவருது, நம்மள அறியாம வார்த்தை வெளிவருது. வார்த்தை வந்தோடனே வார்த்தையை பேசுறோம். வார்த்தையை பேசினோடனே அந்த வார்த்தை நம்மளை சுற்றிலுமாக பாழாக்குற ஒரு ஆவி உள்ள வந்துருது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானா? இது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குமானா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவையா இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்களேன். மூன்றாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 51 வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 1:51. இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்களை, ஆமென், யாருடைய வாழ்க்கையில சிதறடி போறோம். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. உசியா ஆரம்ப வாழ்க்கை, தேவனுக்கு 16 வயசுல தேவனை ஏற்றுக்கொண்டான். தேவனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில கற்பனையில ரொம்ப ஆழமா கட்டப்பட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் தேவனை தேடுனா கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவன் தொட்டதெல்லாம் ஜெயமா முடிஞ்சிச்சு. ஆனா அது எல்லாம் பெருக 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 அவனுடைய இருதயம் அகந்தை ஆயிடுச்சு. இருதயத்துல பெருமையான சிந்தனை, பெருமைன்றது ஒரு ஆவி. அந்த ஆவி ஒரு மனுஷனை தாக்கும் பொழுது அவ்வளவுதான், அது நிச்சயமா அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிரும். 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 16, 17, 18 வாசித்து பார்த்தீங்கன்னா உசியா, ஓகே வருங்க வாசி. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும். அவன் பலப்பட்ட பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்த 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 நம்மளை தாழ்த்தணும், பணியணும், அர்ப்பணிக்கணும். அவன் பலப்பட்ட பொழுது அவனுக்கே ஒரு கேடு உண்டாகுது. அவன் கேடு உண்டாகும்படி அவன் மனமடிவாகி, மனமேட்டிமையாகி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் தாழ்த்தணும். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தா மனமேட்டிமையானா கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் எல்லாம் தெரியும். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் தெளிவா வார்த்தை சொல்றேன். உங்களுடைய இருதயத்துல எனக்கு எல்லாம் தெரியும், கர்த்தரனை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அநேகர் மீற முதல் காரியம் 1000 ரூபாய் காணி கொடுத்தா போதும். உனக்கு கொடுக்கப்படுற எல்லா சனமும் உன்னுடையது தான், ஆண்டருடையது தான். அதுல கரெக்டா ஒரு 10ல் 1 பாகன்றது நான் எனக்காக பேசல, சபைக்காகவும் பேசல, உனக்காக நான் பேசுறேன், உங்களுக்காக பேசுறேன். அதுல 10ல் 1 பங்குன்றது அது கர்த்தருடையது. அதை எடுத்து வைக்கணும், அது மீறக்கூடாது. வேதத்துல வாசிக்கிற மனமேட்டிமையாகி மீறுறான். மனமேட்டிமையாகி மீறுற சமயத்துல கர்த்தருடைய ஆண்டவர் அவனை அடிக்கிறார். வாழ்நாள் முழுதுமா குஷ்டரோகம் பட்டு தனிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாள்ல தேவனுடைய ஆவியானவர் எல்லா பெருமையான எண்ணங்கள், ஒருவேளை குடும்பத்துல உங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கலாம். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த கர்த்தர் கொடுத்ததை நினைத்து கர்த்தரை துதிக்கிறோம். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழைத்தவரை தாழ்வில் நினைத்தவரை துதிங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, எனக்கு அருமையான தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வேகமா வாசிங்க. இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி
நமக்கு பேர் உண்டாக எல்லாம் சொல்லுங்க, பண்ணுவோம் நமக்கு வாருங்கள். பேர் உண்டாக்கணும். நமக்கு பேர் உண்டாகணும். நமக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், பெயர் புகழ் எல்லாமே இயேசுதான். ஆமென். யோவான் ஸ்தானகன் சொல்றான், அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. நேற்று எண்ணத்தில் நான் ஒரு பெரிய மீட்டிங்கில் முன்பாக அமர்ந்திருந்தேன். அப்போ நான் சரியான 7:30 வர சொல்லியிருந்தாங்க. நான் பிஃபோர் அவர் 7:15 போயிட்டேன். போன உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அந்த 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 ப்ரோக்ராமை ஒரு முக்கியமான ஃபுல்லாக எம்சி பண்ணுற ப்ரோக்ராம் எதெல்லாம் நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம் பாஸ்டர். உடனே சொன்னேன், நோ ப்ராப்ளம், சந்தோஷம், நான் தேவ பிரசனத்தில் மகிழ்ந்திருக்கிறேன். அருமையாக தேவனுடைய ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். நான் சொன்னேன் அவரை பார்த்து, என்னை கனப்படுத்தணுன்றது முக்கியம் இல்லை, எங்கள் கர்த்தருடைய பிரசனம் முக்கியம். கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்குது, இதில் ஒன்றுமே தேவையில்லை, ஆவியானவர் நடத்திட்டோம். இதில் தயவு செய்து நான் நாளை கூட வர பார்த்துக்கலாம், இப்போ ஆண்டவர் தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்ல சொல்லுங்களேன். எது தேவை? நம்ம தேவனோடு இணையணும், அதான் முக்கியம். ஆமென். தேவனோடு இணையக்கூடாதபடிக்கு, தேவனோடு சேரக்கூடாதபடிக்கு எது குறுக்க நின்னாலும் அந்த தேவையில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமரல்ல சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் சகரியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமோ 6ஆம் வசனமோ 4ஆம் வசனமா இருக்குது. உங்க தீர்க்கதரிசிகள் பிதாக்கள் உயிரோடு இருந்தாங்களா? உங்க தீர்க்கதரிசிகள் உயிரோடு இருந்தாங்களா? உங்க ஊழியக்காரங்க உயிரோடு இருந்தாங்களா? இல்ல. நான் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிலைக்குது. ஆமென். ஆகையால் எது முக்கியம்? கவனிங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது முக்கியம்? ஆமென். முக்கியம் ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள் அவங்களோட இணையிறது முக்கியம் அல்ல, இணைய வேண்டிய நபர் ஜீசஸ். அல்லேலூயா. உங்க பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களா? ஆமென். ஆகையில் இவங்களை நம்ம இவங்களை சார்ந்து கொள்றதல்ல, நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. என் வார்த்தைகள் பாருங்க, இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்காருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பழிக்கவில்லையோ? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நம்ம சேர வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், வார்த்தையோடு ஐக்கியப்படணும், வசனத்தோடு ஐக்கியப்படணும். கவனிங்க, உங்க லைஃப்ல தேவனோடு ஐக்கியப்படாட்டினா உங்க லைஃப் சீரழிஞ்சு போயிடும். லூக்கா எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம், என்னோடு சேராதவன் அவைகளை சிதறடிக்கிறான். வேதத்துல வாசித்து பாருங்க, அங்க சொல்லப்படும் 23ஆம் வசனம், என்னோடு சேராதவன் அவைகளை சிதறடிக்கிறான். தேவ பிள்ளையே, கர்த்தரோடு சேர்ந்திரு, கர்த்தரோடு இணைந்திரு, கர்த்தரோடு இணைந்திரு. கர்த்தரோடு இணைக்கிறத விட்டுட்டு உன்னை பிரிக்கிற எந்த காரியமும் உன்னை சிதறடிச்சிடும். ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆகையால உன் லைஃப்ல கர்த்தரோடு சேருகிற பாக்கியம் இருக்குதா? நான் கர்த்தரோடு சேர்றேனா? அதான் முக்கியம். ஊழியக்காரங்களா, தீர்க்கதரிசிகள் எங்கே? அவங்கெல்லாம் போயிருவாங்க. நீ தேவனுடைய வார்த்தையில் ஸ்ட்ராங்கா இருக்கியா? அதான் முக்கியம். சத்தமா ராமன் சொல்லுங்களேன், கத்திவ ராமன் சொல்லுங்களேன். பக்கத்துல கை குழு சொல்லுங்க, தேவனோடு என்னோடு சொல்லுங்க, தேவனோடு சேராதவன் சிதறடிக்கப்படுகிறான். அப்ப நம்முடைய லைஃப்ல எது சிதறடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்பர் 1 வேசித்தன ஆவி, திராட்சரசம், மதுபானம் சிதறடிக்குது. அதுக்கு எது நம்மை சிதறடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேதத்துல வாஸ்து பத்தின எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி. ஏதோ போயிடுச்சு, என்ன தேவையெல்லாம் பேசிட்டேன், தேவையில்லாம கோபப்பட்டுட்டேன், உறவுகள் உடைஞ்சு சிதறி போச்சு, அநேக குடும்ப உறவுகள் உடைஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தின பெருமையின் ஆவி. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இந்த கண்களுக்கு தெரியாத ஆவிகள் தேவ ஜனங்களை, தேவனுடைய ஊழியர்களை மனதை தாக்கி 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 அவங்கள சிதறடிச்சிருச்சு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தில் நீ வாசித்து பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க. சகரியா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. ஒருவரும் தன் தலையை நிமிரக்கூடாதபடிக்கு, பக்கத்துல சொல்லுங்க, ஒருவனும் தன் தலையை நிமிர. ஆண்டவர் நல்லவர். ராமன் சொல்லுங்களேன், சத்தமா ராமன் சொல்லுங்களேன். வேசித்தனத்துல கையுங்களமா பிடிக்கப்பட்டுட்டா ஒருத்தி. யோவான் 8ஆம் அதிகாரத்துல வேசித்தனத்துல மரியாள், மகதலேனா மரியாள் நினைக்கிறேன், மரியாள் வேசித்தனத்துல கையுங்களமா பிடிக்கப்பட்டுட்டா. பிடிக்கப்பட்ட உடனே எல்லாரும் கல்லறிஞ்சு கொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாம் சுத்தி நின்று சொல்றாங்க, இப்படி இப்படி கையுங்களமா பிடிக்கப்பட்டவளை எல்லாம் கல்லறிஞ்சு கொல்லணும். ஆகையால உடனே ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் கீழே உட்கார்ந்து தலையை குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாம் தொந்தரவு பண்றாங்க. தொந்தரவு பண்ணனே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது விலை
கல்லறியட்டும் அப்படின்றாரு. உடனே அந்த வார்த்தையை கேட்டோம், இருதயத்தில் குத்தப்பட்டு எல்லாம் போயிடுறாங்க. அந்த இடத்துல இயேசு தலையை நிமிர்ந்து பார்க்கிறாரு, அவ குனிஞ்சு கிடக்கிறான். இயேசு யார் தெரியுமா? இயேசு உன்னை அவமானப்படுத்துற கூட்டத்து நடுவுல உன் தலையை நிமிர பண்ணுகிறவர். ராமே சொல்லுங்களேன், உன் வெட்கத்தை பதிலாய் கர்த்தர் உனக்கு ஆண்டவர் 2 பலன் கொடுக்கிறவர். அதே நபர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் தலை நிமிரக்கூடாதபடிக்கு லூக்காளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு கூனி 18 வருஷமா கொஞ்சம் கூட நிமிர முடியல. ஒரு அசுத்தாவி சாத்தான் அவளை 18 வருஷமா கட்டியிருந்தான். சாத்தான் 18 வருஷமா கடன் பிரச்சனையோ வியாதியோ சாபமோ ஏதோ ஒன்று வாழ்க்கையில கட்டி இருக்கலாம். இனி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் டாக்டர்கிட்ட சில வியாதிக்காக போகும்போது, உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சான்னு கேட்பாங்க, உங்க தாத்தாவுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்னுடைய ஹிஸ்ட்ரியை கேட்பாங்க. எங்க அப்பாவுக்கு என்ன வியாதி இருந்துச்சு, எங்க அம்மாவுக்கு இருந்துச்சா, அதுக்கப்புறம் உங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, என் ஹிஸ்ட்ரியை கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியை கேட்டு அதை எழுதுவாங்க. அதை எழுதி அதுக்கேற்றபடி மருந்து கொடுப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அதுக்கேற்றபடி மருந்து கொடுப்பாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில் அந்த தகப்பனுடைய பாவங்கள் சுமந்து வருது. ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில், ஒரு குழந்தையுடைய ரத்தத்தில் பிறக்கும் போதே தாய் தன்னை பாவத்தில் கற்பம் தரிக்கிறாள். பிறக்கும் போதே அந்த குழந்தை பாவத்தில் தான் பிறக்குது. அந்த குழந்தைய ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அவங்க அப்பாவுடைய ரத்தமா இருக்கும். அந்த ரத்தத்தை வந்து பாவம் கேரி பண்ணி போகுது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிதாவால பிறந்தவர், பரிசுத்த ஆவியால் கற்பவிக்கப்பட்டவர். அவருடைய சரீரத்தில் ஓடுன ரத்தம் இந்த பூமியில யோசேப்பு ரத்தம் கிடையாது. யோசேப்பு ரத்தம் கிடையாது. ஆகையால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல இன்னைக்கும் வல்லமை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அவர் ஆவியில பிறந்தார். ஆமென். இன்னைக்கு மனுஷன் புருஷனுடைய சித்தத்தால பிறக்கிறவன் தான் அவன் திரும்ப திரும்ப பாவம் செய்வான். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நாள் நம்ம அப்பா அம்மாவோட வயிற்றுல பிறந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம மறுபடியும் பரிசுத்த ஆவியில பிறக்கப்பட்டுட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால நம்முடைய ஆவியில ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து இயேசுடைய வித்து எனக்குள் இருக்கிறபடியால் இனி நான் பாவம் செய்ய மாட்டோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் மாம்சத்துல பிறந்தேன், மாம்சமா இருந்தேன். ஒரு நாள் ஆவியில பிறந்துட்டேன். நான் ஆவியில பிறந்தபடியால நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க புரிந்து கொள்ள, நான் இயேசுவின் இரத்தத்தால பிறந்துட்டேன், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன். ஆகையால உங்களை இந்த உலகத்தின் பாவமோ வியாதியோ சாபமோ உங்களை சேதப்படுத்த முடியும். இன்னைக்கு கர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க ஆவியில கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். நீங்க ஆவியில திரும்பவுமாக மறுபடியுமாக நீங்க பிறந்தபடினால இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் சாபம் வியாதி கடன் எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. அது உங்க அப்பா வழியா தாத்தா வழியா வந்தா கூட ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் மாம்சத்தில் நடந்தது. நீ ஆவியில மறுபடி பிறந்தபடினால ஆண்டவர் உன் தலையை நிமிர செய்கிறவர். ஆமென். நல்ல கத்தி ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்க இயேசுவுடைய பிள்ளை. ஆமென். இயேசு அப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை. நீங்க இயேசுவின் ரத்தத்துல பிறந்திருக்கனால இந்த உலகத்துல எந்த விதமான சாபம் உங்களை கேரி பண்ண முடியாது. என் ஆண்டவருடைய கிருபை உங்களை கேரி பண்ணும். ரத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லு. கத்தி ஆமென் சொல்லு. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 சத்தம் வராம சொல்லுங்களேன். செப்பனியா எழுதின புத்தகம் குயிக் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர் சத்தம் அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின்
நிமித்தம் அமர்ந்திருப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர். சொல்லுங்க, உன் பேர்ல கம்பீரமா களி கூறுவார். ஆமென். உன் பேரை கேட்டு அவர் சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். உன் பேரை கெடுக்க உலகத்துல 1000 பேர் நினைச்சாலும் உன் பேரை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். என் பேரை கெட்டு போயிடுச்சு. உன் பேரை கெடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. உன் பேரை கெடுக்கிறது, உன்னை அவமானப்படுத்தி உன் பேரை கெடுக்கிறது பிசாசுடைய வேலை. ஆனா இப்ப உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் பேர்ல கர்த்தர் என்னை மகிழ பண்ணுகிறார். என் பேர் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருக்கும். உங்க நெஞ்சு மேல கை வச்சுங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் உங்க பேர்ல மகிழ்ந்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றுவார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்ச உடனே கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். உன்னை அவமானப்படுத்துகிற எல்லா ஜனங்கள் மத்தியில, உன்னை தலை குனிஞ்சு போகிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவரும் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுமா, உற்சாகமோ ஆமென் சொல்லுமா. இப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்ய விரும்புறானா? பாழாக்குறான். பிசாசு யோபுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான், தரமட்டமாகிட்டான். ஒண்ணுமே இல்ல. யோபுக்கும் ஒண்ணுமே இல்லாத தரமட்டமான சூழ்நிலை வந்துச்சு. தாவீதுக்கும் தரமட்டமான சூழ்நிலை வந்துச்சு. அவன் கடைசி வரைக்கும் இழந்ததை இழந்து போன மாதிரிக்கே அவன் பாதாளத்துக்கு போகல. இன்னைக்கு நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. நீ இழந்ததெல்லாம் கர்த்தர் 2 மடங்கு திரும்ப கொடுக்கிறான். வேற அவன் உன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமைய 2 ஆசீர்வதிப்பார். முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் ரொம்ப ருசியா மாறும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இயேசுவும் வாழ்க்கையில பிரவேசிச்சா உன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப ருசியா மாறும். ருசியா மாறு. இதுதான் இயேசு உனக்கு செய்கிற அற்புதம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கத்தி ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஆமென். இயேசு உனக்குள்ள பிரவேசிக்கிறார், உங்க குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். உங்க லைஃபையே மாத்த விரும்புறார். உங்க கலரையே மாத்த விரும்புறார். தண்ணி கலரை திராட்சை ரசம் மாத்தி, ஆண்டவர் வாசனையை மாத்தி, ஆண்டவர் இந்த திராட்சை ரசம் எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பேசுற அளவுக்கு, இன்னைக்கு வரைக்கும் பேசுற அளவுக்கு ஆண்டவர் உன்னை பாழாக்க நினைத்த சத்துருக்கள் நடுவுல கர்த்தர் யோபுவை 2 மடங்கு உயர்த்தின போல உன்னை கர்த்தர் மாற்றுவார், உயர்த்துவார். அதிசயங்கள் நடக்கும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பேர் சொல்லி அழைத்தது, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கைதட்டி கிருபை கிருபை கிருபை. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன் லைஃப்ல கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஆமென். இன்னைக்கு ஏதோ நடக்க போறதை நான் உணர்றேன். கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளை போல, சொல்ல காற்றுகளை போல தம்முடைய தூதர்களை அனுப்புவாராம். காற்றுகளை போல வேசித்தன ஆவியோ, பெருமையின் ஆவியோ, இல்ல அகந்தையின் ஆவியோ, எரிச்சல் ஆவியோ, கண்ணுக்கு தெரியாத ஆவி உன்னை சேதப்படுத்தி, உன்னை தாக்கி, உன்னை சிதறடித்து என்னென்னமெல்லாம் நடந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய காற்றுகளை போல இருக்கிற தூதர்களை அனுப்ப போகிறார். அவங்க ரொம்ப வேகமா உன் வாழ்க்கையில வேலை செய்ய போறாங்க. ஆமென். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் லைஃப்ல பிரச்சனை அதிகமாக வர சமயத்துல நான் ரொம்ப பிரயாசப்படுவேன். இப்ப சமீபத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்த சமயத்துல பல ஊழியக்காரங்க ஒன்னா இணைஞ்சிட்டு என்னோட பேச நான் சொன்னேன், நான் ரொம்ப அதிகமா பிரயாசப்பட்டு இன்னும் 1000 கேளு தம்பி, ஊழியக்காரங்களை கேளுங்க, இன்னும் 1000 ஆத்துமாக்கள் உள்ள கொண்டு வரதான் என் திட்டம். அதிகமா பிரயாசப்பட போகிறேன். ஆமென். பிரச்சனை ஜாஸ்தி வரும் பொழுது அதிகமா நான் பிரயாசப்பட போறேன். இன்னும் அதிகமா என்ன செய்ய போறேன்? தேவன்கிட்ட கிட்ட சேர போறேன். கேட்கிறவங்க எல்லாம் கேளுங்க, காதை திறந்து கேளுங்க. நீங்க கேட்கிறபடி தான் உனக்கு அளக்கப்படும். பக்கத்துல சொல்லுங்க, நீ கேட்கிற அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும். நீ எவ்வளவு தூத்து கேட்கிறியோ அவ்வளவு தூத்துக்கு உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் அளந்து கொடுக்கிறவர். நீ கேட்கிற அளவின்படி உனக்கு அற்புதம் நடக்கும். இப்ப நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை நீ உண்மையா கேட்டா உனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
பிரயாசப்படுதல். ஆமென். என் லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் நான் சோர்ந்து போகாம எனக்கு வந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த இடத்துல ஒருத்தர் கூட வந்திருக்க சான்சஸ் இல்லை. அவ்வளவு பிரச்சனையிலையும் நான் இன்னைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்க ஒரே ரீசன், ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசப்படுறேன். எதிர்ப்புகள் மத்தியில, தாக்குதல் மத்தியில நான் எடுக்க முயற்சிகள், பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசத்தை கத்த ஜெயமாய் முடிய பண்ணுகிறார். ராமன் சொல்லுங்களேன், உங்க லைஃப்ல எப்ப அந்த பிரச்சனை வரும் பொழுது நீங்க டக்குன்னு இமிடிட்டா உங்க மனசையும் உங்க இருதயத்தையும் கத்தர் பக்கமா திருப்பி ஆண்டவருக்காக கிரியை செய்ய ஆரம்பிங்க. ராமன் சொல்லுங்களேன். 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. சீர்கேடான கிளவி பேச்சுமா இருக்க கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ண. இந்த நேரத்துல தான் ஆமென், இந்த நேரத்துல தான் உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பிரயாசம், உன் டைம் வேஸ்ட் ஆக்கிராதீங்க. பேச்சு, உன் பிரச்சனையை பேசாத, உன் சூழ்நிலையை பேசாத, உன்னுடைய கடனை பேசாத, உன்னுடைய வியாதியை பேசாத, எதையும் பேசாத. வெயிட். அதுக்கு பதிலா உங்க லைஃப்ல முக்கியம் தேவ பக்தி தான் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்போம். முயற்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. வேதத்துல வாஸ்து பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியிலது இந்த ஜீவனுக்கும் தேவ பக்தி. ஆமென். நான் அநேக சமயங்கள்ல எனக்கு பிரச்சனைகள், மோதல், தாக்குதல், மோதி அப்படியே படகுல அலைகள் மோதி தாக்கும் பொழுது, மோதி தாக்கும் படகே மூழ்கிற கண்டிஷன் வரலாம், உன் மேலையும் மோதலாம். ஆனா நீ மோதும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறவர் உன் நடுவில் இருக்கிறபடியால் அவர் எழுந்துட்டார்னா ராமன் சொல்லுங்களேன், சத்தமா ராமன் சொல்லுங்களேன். இப்ப உனக்கு தேவை ஒரு சரீர முயற்சி அல்ல, ஆண்டவருடைய முயற்சி, தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி. ஆமென். இன்னும் ஆண்டவர்ட்ட அதிகமா சேரு, ஆண்டவர்ட்ட இன்னும் ஜெப நேரத்தை, பைபிள் நேரத்தை, ஊழியத்தை, இன்னும் எதெல்லாம் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமா செய்யணும். முயற்சி எடு. பக்கத்துல சொல்லுங்க, முயற்சி எடு. முன்ன விட அதிகமாய் பிரயாசப்படு. ஆமென். இந்த காதல கேட்டுட்டு இந்த காதல போனா ஒரு பிரயோஜனமா, இன்னைக்கு இந்த காரியத்தை நான் எத்தனையோ வருஷமா செஞ்சு நான் சக்சஸ் ஆகுறேன். இன்னைக்கு கர்த்தர் உன் லைஃப்ல மாற்றத்தை கொடுப்பார். ராமே சொல்லுங்களேன். வாஸ்து பாருங்க, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்குது. 10ஆம் வசனம், இது நிமித்தம் எல்லாம் சொல்லு, இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். இது நிமித்தம் தான் பிரயாசப்படுறேன், இது நிமித்தம் பிரயாசப்படுறேன். நீங்க என்னதான் சரீர முயற்சி அற்பம் தான். ஆனா ஆவிக்குரியதோ இப்பயும் ஆசீர்வாதம், இனி வரக்கூடிய நாட்களில் மிக மிக ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு. எல்லாம் தோல்வி அடைஞ்சு இல்லாம போனப்ப தாவீது முயற்சி பண்ணா எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். இன்னைக்கு ஆவிக்கு யுத்தம் செஞ்சான், முயற்சி பண்ணான், திருப்பி கொண்டான். உன்னால உங்களுக்காக, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஆமென் நிச்சயமா எல்லாத்தையும் திருப்ப முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க எடுக்கிற முயற்சி இப்பயும் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆகையால பிரயாசப்படுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 2, 2 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:6 குயிக்கா வாசிங்க. பிரயாசப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, பிரயாசப்பட்டு. அந்த தூதர்கள் பயங்கரமா பிரயாசப்படுவாங்க. நம்ம இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். என்ன பிரயாசப்படணும்? தேவ பக்திக்கு ஏதுவா பிரயாசப்படணும். பாருங்க, இங்க பார்க்கிறோம், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கத்தி ஒரு அல்ல சொல்லுங்களேன். சத்தம்பராமே சொல்லுங்களேன். இந்த நேரத்தில் விட்டுறாதீங்க. இந்த நேரத்தில் நீங்க ஜெயிச்சே ஆகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சே ஆகணும். இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டுடைய வசனம் இதுதான் வசனம். இந்த வசனத்தை பயிரிடணும், இந்த வசனத்தை விதைக்கணும், நிலத்துல போய் பயிரிடணும், பிரயாசப்பட்டு பயிரிடணும். ஆமென். என் லைஃப்ல எத்தனையோ சூழ்நிலைகள் வரும்போது டூ மச் டைம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பைபிள்ல பிரயாசப்படுவேன். ஒரு விவசாயி நிலத்துல பிரயாசப்படுறான், அதே போல ஒரு விசுவாசி உள்ளத்துல, இருதயத்துல தேவனுடைய வசனத்தை விதைக்க பிரயாசம் எடுக்கணும். கவனிக்கணும்லாமே சொல்லுங்களேன். பிரயாசப்படுங்க. நிச்சயமா ஒரு முந்தி பலனை கத்த தர போறாரு. அவர் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 17:11 வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை வாசிக்கல, ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. கவனி ஆராய்ஞ்சு பார்த்ததுனால அவங்க ஆமென்
ஹல்லேலூயா. மற்ற சபைகளை காட்டிலும் ரெகோபோத் சபை விசுவாசிகள் குணசாலிகளாய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் லைஃபை மாத்துறது கவனிங்க. சில பேருக்கு பார்த்தினா எதை தொட்டாலும் சந்தேகம் தான். ஒரு ஸ்கேன் கொண்டு போயிட்டாங்கன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோ, எனக்கு லிவர் ப்ராப்ளமாக, சந்தேகம் தான். கவனிங்க, ஜென்ம ஸ்பாவம். பிசாசு தான் சில பிரச்சனையை கொண்டு வரான். ஆனால் உனக்குள்ள இருக்க ஜென்ம ஸ்பாவம், ஆமென், இந்த ஜென்ம ஸ்பாவம் எப்போ பார்த்தாலுமே அவிஸ்வாசம், சந்தேகம், இப்படிப்பட்ட காரியங்களை வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே தியானிக்கும் பொழுது நீங்க மற்றவங்களை காட்டிலும் குணசாலியா கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க குணசாலியாய் மாற 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 உங்களுக்கு பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள வசனம் ஏதோ செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள வசனம் உங்க லைஃபை மாத்துங்க. லைஃப் மாற 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 நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றுவார். உங்க குணம் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் உள்ள போக முடியும். கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் உங்களுடைய ஆவியில கிரியை செய்ய முடியும். கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் உங்களுடைய ஆத்துமாவில் கிரியை செய்ய முடியும். கர்த்தருடைய வசனம் குணத்தை மாற்ற முடியும். உங்க அப்பா அம்மாவால மாத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்க குணத்தையே மாத்தும். ஆமென் சொல்லு, கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்களேன், குயிக்கா எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19:20 வாசிங்க. அப்போஸ்தலர் 19:20 வாசிங்க, குயிக்கா வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து, கவனிங்க, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள பயிரிடணும், விதைக்கணும், விதைக்கணும், விதைக்கணும். விதைச்சு சில விதை நாளைக்கே முளைச்சிடலாம். கவனிங்க. இன்னைக்கெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, என் ஹார்ட் எப்படிமா இருக்குது, கொஞ்சம் புளித்த மாவை அநேக மாவில் வச்சு அமுக்கிட்டா எல்லாமே புளி ஒரே நைட்டில் முளைச்சிடும், ஒரே நைட்டில் மாற்றம். எனக்கு தெரியுது. இப்போ நான் விதைச்சு கர்த்தருடைய வசனத்தை விதைச்சு பிரயாசப்பட்டு தேவ பக்திக்கு எதுவாக நான் பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி 430 வருஷம் முயற்சி எடுத்தாங்க. ஒரே நைட்டில் அவங்க லைஃபே மாறுச்சு. ஆமென். ஒரே நைட்ல, ஒரே இரவு, அல்லேலூயா சொல்லுமா, ஒரே நைட்ல உங்க லைஃப்ல புளித்த மாவு கொஞ்சம் போதுங்க, ஃபுல்லா மாறிடும். ஒரு நைட்ல டக்குன்னு சேஞ்ச் வர அளவுக்கு நீங்க உங்க குணத்துல, உங்க சூழ்நிலையில ஆயத்தமா இருந்தா, நான் சொல்றேன், இந்த இடத்துல சில பேருக்கு ஒரே நைட்ல மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வல்லவர். சேம் நைட்ல, ஆமென், அதே நேரத்துல உன் எதிரிகளை கவிழ்ப்பார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். பக்கத்துல சொல்லு, ஒரு நைட்ல உன் எதிரிகள் கவிழ்த்தப்படுவாங்க, இன்னொரு பக்கம் உன்னை உயர்த்துகிறவர். ஒன் நைட், ஒரு இரவு நீ விழித்து, நீ தூங்கி விழித்திருக்கும் போது நீ விதைத்த விதைகள் பயிராய் முளைத்திருப்பதை போல இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், கர்த்தருடைய வசனம் உன் வாழ்க்கையில விருத்தி அடைய உங்க வீட்டுக்குள்ள சண்டை, சச்சரவு, துக்கம் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகும். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைய. ஆமென். கர்த்தருடைய வசனம் அப்படியே நிலத்தை பாருங்க, இந்த ஸ்கொயர் ஃபீட் எடுத்து இந்த சதுரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த சதுரத்தை இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி நிலத்தில் வந்து பயிர் முளைச்சிருக்கோம். இந்த சதுரமே தெரியாத அளவுக்கு பச்சை பசேன்னு தழைச்சிருக்கணும். கர்த்தருடைய வசனம் உங்களை அப்படியே தழைக்க செய்யும். அல்ல சொல்லுங்களேன், இருதயத்தை தழைக்க செய்யும். ராமன் சொல்லுங்களேன், கத்தி வராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்றேன், தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் உங்க இருதயத்தை தேவனுடைய வசனத்தால பயிரிட்டு பிரயாசப்பட்டு ஹோல் டோட்டல் இருதயத்தையே நீங்க தழைக்க வைக்க வேண்டிய வேலை உங்க கையில் இருக்குது. நீங்க பிரயாசப்பட்டா பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸா. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னா, 100 வயசு 75 வயசுல பேச ஆரம்பிச்சா. அவன் நினைவை மாத்தினார். நான் ஜாதிகளுக்கு தகப்பன், நான் ஜாதிகளுக்கு தகப்பன், நான் ஜாதிகளுக்கு தகப்பன். அப்படியே பேச 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 வசனத்தை பேச வசனத்தை பேச வசனத்தை பேச வசனமே நினைவா மாற உடம்புல எத்தனையோ மாற்றம் வரும். நல்ல சத்தம் ராமே சொல்லுங்களேன், கத்தி ராமே சொல்லுங்களேன். பக்கத்துல சொன்னீங்க, வசனத்தை பேசினா 100 வயசு கிழவன் கூட பலசாலியா மாறினா. ஆமென். வசனத்தை பேசினா உங்க நரம்புகள் மாற்றம் உண்டாகும், உன் கண்ணுக்கு தெரியாத எலும்புகள் மாற்றம் உண்டாகும்.
என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. வசனம் உனக்குள்ள விருத்தி அடைந்தா, வசனம் விருத்தி அடைந்தா உங்க சூழல்ல குழந்தை பிறக்காதுன்ற தன்மை உனக்குள்ள மேற்கொள்வார் கர்த்தர். வசனம் விருத்தி அடைந்து பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கைகள் பிடிச்சு, வசனம் விருத்தி அடைஞ்சா குழந்தை பிறக்காத தன்மையில கர்த்தர் அதை மேற்கொண்டு குழந்தை பிறக்கும், கடனை மேற்கொள்ளும், வியாதியை மேற்கொள்ளும், துக்கத்தை மேற்கொள்ளும், பைத்தியத்தை மேற்கொள்ளும், முட்டாள மேற்கொள்ளும், ஞானியா மாத்தும், உன்னை மேற்கொள்ளும். வசனம் உன்னை மேற்கொள்ள வைக்கும். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. தயவு செய்து பிரயாசப்படுங்க. இப்ப நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆபிரகாம் பிரயாசப்பட்டான், ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. இன்னைக்கு பிரயாசப்படாம வேலை போகாதீங்க. அந்த முயற்சி அற்பம். ஆவிக்குரிய முயற்சி பின்வரும் சந்ததிக்கு ஆசீர்வாதம். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஓரா பாஷை காத்தரா தீபாலா ரஹானா. ஓகே, எனக்கு டைம் இல்லை, எதை பேசுறது எதை விடுறது இல்லை, ஆனாலும் சொல்லி முடிச்சுறேன் 2 லைன்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா இருக்காது, வீணா போகாது. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். சத்தமராம சொல்லுங்களேன். ஆண்டுடைய பிரசன்னத்தில் என்ன ஊத்துனேங்க. 19 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். 20-23 வயசு வரைக்கும் டெய்லி 5 hours தேவ சம்பந்தம் படிச்சு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனா என் லைஃப்பை உடைச்சு ஊத்துறேன். அன்னைக்கு எடுத்த பிரயாசம், கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டேன். அன்னைக்கே கர்த்தர் வரங்கள் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. வல்லமை வரங்கள் அற்புத அடையாளங்கள் பயங்கரமா கிரியை செய்ய. சின்ன வயசுல ஆண்டவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்த. 20-21 வயசுல எனக்கு சுவிசேஷ கூட்டத்தில் பேசுறேன். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், தெளிவா சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருக்குள்ள நீ பிரயாசப்படு, ஒரு நாள் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தரை நேசிக்க ஆரம்பி, ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லுமா? கத்தி ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு. அங்க பாக்குற அன்புள்ள பிரயாசம் ஊழியக்காரனுக்கு. என்னுடைய ஊழியத்துல ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல பாஸ் டட்லிக்கு ஊழியம் செய்வேன். எலியாவுக்கு ஊழியம் செஞ்சான். அந்த அன்புள்ள பிரயாசத்தை கர்த்தர் மறக்கல. இன்னைக்கு இந்த இடத்துல இப்பதான் வந்திருக்கீங்களா, இல்ல ரொம்ப நாள் ஆயிட்டீங்களா, ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறேன், இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உயர்வை கொடுத்திருக்க அப்படின்னா, நான் ஒரு நாள் அநேக ஊழியக்காலுக்கு பணிவிட செய்தேன். அந்த பிரயாசத்தை கர்த்தர் மறக்கல. நீ ஊழியக்காரனுக்காக போய் வீட்டில் போய், உண்மையா நான் சொன்னா வீட்டில் போய் ஹெல்ப் பண்ணுவேன், கடைக்கு போவேன், வேலை செய்வேன். அந்த நாளில் ஊழியக்காரனுக்கு நான் ஊழியம் செய்தேன். ஊழியம் செய்தேன்னா பைபிள் பிரசங்கமெல்லாம் கிடையாது. வீட்டில் போய் காரை தொடப்பேன், வீட்டில் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவேன். அந்த பிரயாசத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் மறந்தாங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் மறந்து போகல. ஆமென் சொல்லுங்களேன். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரயாசப்படு. ஹல்லேலூயா. பிரயாசப்படு. கர்த்தர் மறந்து போக மாட்டார். அதுக்கான பலனை கர்த்தர் தருவார். கடைசியாக எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:10 வாசிங்க. யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும்
உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் தேவனுடைய ராஜ்யம் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்க உதட கர்த்தருக்கு கொடுங்க. ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. லூக்காளின் புத்தகத்துல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, 10ஆம் அதிகாரத்துல 17-18 வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாத்தான் மின்னலை போல கீழே தள்ளப்படுறான். நான் நீங்க சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக நீங்க பிரயாசப்படுங்க. உங்க லைஃப்ல பிசாசை கத்த விழ தள்ளுவார். ராமன் சொல்லுங்களேன், குயிக்கா சத்தமா ராமன் சொல்லுங்களேன். வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. ஒருத்தர் ஏசாயா 28:2 வாசிங்களேன். 2 வசனத்தை வாசித்து நான் சொல்லி முடிக்க போகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்றாரு, 4 கொம்பு 4 பக்கமா உன்னை தாக்கிருச்சு, உன் தலைவே நிமிர முடியல. நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நீ எடுக்கிற பிரயாசம், நான் சொன்ன இவ்வளவு காரியங்களை சுவிசேஷத்துக்காக, தரிசனத்துக்காக, ஊழியத்துக்காக, தேவனுடைய வசனத்தை உன் உள்ளத்துல விதைப்பதுக்காக நீ பிரயாசப்படு. இந்த பிரயாசப்பட்டுக்கிட்டே இரு. ஆண்டவன் நிச்சயமாய் உனக்காக, ராமன் சொல்லுங்களேன், உன்னால முடியலன்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் உனக்காக இறங்குவார். அசுத்தாவி ஜெப ஆலயத்துல ஒரு அசுத்தாவி பிடிச்சிருந்த மனுஷன் தான். உடனே ஆண்டவராய் இயேசுக்கு தாங்க உள்ள வந்தார். உள்ள வந்து அவன் கிட்ட பொண்ணு பிசாசுகள் நடுக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இத்தனை நாள் அவன் வாழ்க்கையில ஏதோ பிசாசுகளை கெடுத்து இருக்கலாம். இன்னைக்கு இயேசு உன் லைஃப்ல என்ட்ரு பண்றாரு. உன்னை கெடுத்த பிசாசுகளை கர்த்தர் கெடுப்பார், அவனை விழ தள்ளுவார். இன்னைக்கு நடக்க போகுதுங்க. இப்ப நடக்க போகுது. இப்ப இன்னும் ஒரு சில நிமிஷத்துல இது நடந்து முடிய போகுது. கர்த்தர் உனக்காக ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார். ஆமே சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை கெடுத்தவர்களை, உன்னை கெடுத்த அசுத்த ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு உன்னை விட்டு விழ தள்ளுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எடுத்து வாசிங்க, ஏசாயா 28:2 வாசிங்க. ஏசாயா 28:2 குயிக்கா வாசிங்க. ஏசாயா 28:2 வாசிங்க. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அவர் எல்லாருமா சத்தமா வாசிங்க. அவர் கல்மலையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற வெள்ளம் போலவும் வந்து கையினால் அதை தரையிலே தள்ளி விடு. இது யாரை பத்தி சொல்லப்பட்டன? பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் உங்க லைஃப்ல அப்படி இறங்கி இருக்கிறார். அவர் ரொம்ப வல்லமையுடையவர். அவர் ஒருத்தர் மாத்திரம் உங்க லைஃப்ல கிரியை செஞ்சு உங்களுக்கு எதிராக கூடிய எல்லா தீய சக்திகளை கீழே தள்ளுவார், கீழே தள்ளி விடுவார். கீழே தள்ளும் பொழுது உன் காலில் போட்டு உன் காலால் அதை மிதிச்சு நீ முன்னேற போகிற உன் வாழ்க்கையை கெடுத்த சக்திகளை கர்த்தர் இறங்குவார். வல்லமையா இறங்குவார், அற்புதமா இறங்குவார், பகிரங்கமா இறங்குவார், சுழல் காற்ற போல இறங்குவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேகமா இறங்குவார், பெரும் புசலை போல, பெருவெள்ளத்தை போல இறங்கி வந்து அவைகளை தரைமட்டமாக்குறத நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கத்தி வராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் இன்னைக்கு இந்த நொடியில பரிசுத்த ஆவியானவர் இப்ப நான் சொன்ன வசனங்களை நீங்க அப்படியே நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பார்க்கலாம். இப்ப அந்த வசனங்கள் நீங்க உனக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு சம்திங் ஏதோ நடக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஏதோ ஒரு வெற்றியை பார்க்க போறேன். உன் லைஃப்ல ஏதோ ஒன்றை மாற்றத்தை கர்த்தர் செய்ய போறார். உனக்காக கர்த்தர் நீ பிரயாசப்படும் பொழுது பரலோகம் உனக்காக பிரயாசப்படும். நீ பிரயாசப்படாம ஆண்டவர் தனியா செய்ய முடியாது. அவர் உன்னோட சேர்ந்து முயற்சி எடுக்கிறார். உன்னோட சேர்ந்து உன் விசுவாசம் முயற்சி எடுக்கும். உன் விசுவாசம் உன்னோட பிரயாசப்படும். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னோட பிரயாசப்படும். இப்ப இந்த நேரத்துல உன் லைஃப்ல தலையே தூக்க முடியல, எல்லாம் சிதறி போச்சு, எல்லாம் பாலா போச்சு. இந்த காரியத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் தான் இந்த வசனம். இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்வார். கண்களை மூடிக்கொள்ள போறோம். எழுந்து கொள்வோம். நன்றி ஆவியானவரே. ஓ ரேபாலா ஷாக்காரா மாக்காரா தியாந்தலா, கைகளை உயர்த்தி கொள்ள போறோம். ரீபாலா ரீகாந்தலா ரந்தனா ராகாதலா ரீமா ஷேகரோது ஓ ரபா ஷங்கரது நமனா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே ரீபாலா தாக்காரபனா, தேவ ஜனங்களை எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அந்தகார வல்லமைகள் எதெல்லாம் சிதறடிச்சதோ ரீபாலா பதனா, எதெல்லாம் சிதறடிச்சோ இவங்க தலையவே நிமிர முடியல, சரியா ஜெபிக்க முடியல, சரியா காரியங்கள் எடுக்கப்பட முடியல. ஆண்டவரே, சில காரியங்கள் பாழா போனது போல இவங்க உணர்ந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்காக சொல்றாரு, உன் வீட்டுக்காக சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்காக சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தூதர்களை அனுப்பிட்டாரு, தம்முடைய வல்லமையான தூதர்களை அனுப்பிட்டாரு.
தூதர்களை அனுப்பிட்டாரு. இனி இந்த சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு 100 மடங்கு பலன் கொடுக்க போகுது. நீ எடுக்கிற பிரயாசம் உனக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். நீ எடுக்கிற பிரயாசம் சத்துருவை துரத்த போகுது. நீ எடுக்கிற முயற்சி అందరూ அல்லேலூயா கைகளை உயர்த்தி தேவ ஆவியே தூய ஆவியே அன்பேனாவியே வல்ல ஆவியே இயேசு நல்லவரே சர்வ வல்லவரே என் ஜீவனின் பலனானீரே. இயேசு நல்லவரே சர்வ வல்லவரே என் ஜீவனின் பலனானீரே. ஆராதனை 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 மேரா பாஷத்தர பதனமனா. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். எனக்கு இந்த விடுதலை வேணும், நான் விடுவிக்கப்படணும், நான் மறுபடியுமாக என் தலை தூக்கணும், மறுபடியுமாக கர்த்தருடைய ஆண்டவர் என்னை மறுபடியும் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுகிறாரு. உன் மேல இருக்கக்கூடிய கட்டுகள் உடைகிறத நான் பார்க்கிறேன். உன் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிற, உன் மேல கட்டுகள் நீ உடைக்க போகிற. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை பாழாக்கின சத்துருவை கர்த்தர் உனக்கு விரோதமா எழும்பின பாழாக்கின சத்துருக்களை கர்த்தர் இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். அவைகள் அப்படியே டோட்டலா உன் லைஃபை விட்டு வெளியே போறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய கரம் உங்க மேல அமருது. கர்த்தருடைய கரம் உன் மேல வைக்கப்படுது. உர்ரபா ஷக்கரா தீகதரா ஓ ரபானா சீக்கரலோ. கைகளை தட்டி ஆமென் ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இன்றைக்கு நான் கர்த்தருக்கு ஏதுவாக, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி எடுக்க போறேன். நீ பிரயாசப்பட ஆரம்பிச்சிட்டா இன்னொரு பக்கத்துல கர்த்தர் பிரயாசப்படுவார். நீ ஒரு அடி எழுச்சி வச்சுட்டா உடனே கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதர்களை அனுப்பிடுவாரு. பரலோகமே உனக்கு ஒத்தாசையா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல நீ குறிச்சு வச்சுக்க. இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாம் தாம் பிள்ளைய மோரியா மலையில போய் ஈசாக்க பலியிட அர்ப்பணிச்ச பொழுது உன் கையை நிறுத்து போதும். ஆண்டவர் அவனுக்கு பதிலாக ஒரு ஆடை கொண்டு வந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ என்னைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு மலையில ஏற ஆரம்பிச்சோனே அடுத்த நொடி இன்னொரு பக்கத்துல ஆடு மேல ஏற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, நீ எடுக்க முயற்சி, நீ ஒரு ஸ்டெப் எடுத்த அதே பக்கத்துல பரலோகம் இன்னொரு பக்கத்துல உனக்காக ஸ்டெப் எடுக்கும். பரலோகம் இன்னொரு பக்கத்துல பிரயாசப்படும். ஆண்டவர் சொல்றா, நீ எடுக்கிற பிரயாசம், நீ எடுக்கிற முயற்சி, நீ எடுக்கிற ஃபெய்த், உன்னுடைய காரியங்களை கர்த்தர் உனக்கு ஜெயமாய் முடிய பண்ணுவார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கையை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். இப்ப நான் ஜெபிக்க போறேன் முன்பதாக எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும். ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் திறக்கப்படணும். என் மேல ஒரு பெரிய வல்லமை இறங்கணும். நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக என் லைஃபையே சிதறடிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நான் பிரயாசப்பட போறேன். என் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. என் கண்ணு கர்த்தர் திறந்துட்டாரு. என்னை பாழாக்கி என் தலை நிமிர முடியாதபடிக்கு என் லைஃப்ல எல்லாம் சிதறடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் கண்ணை திறந்துட்டார். இன்னைக்கு நான் எடுக்கிற முயற்சி ஒவ்வொன்றும் கர்த்தர் 100 மடங்கு வாய்க்க செய்யணும். 100 மடங்கு என் வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க செய்யணும். நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போறேன். இன்னைக்கு என் லைஃப்ல ஒரு பிரயாசப்பட போகிறேன். கர்த்தருக்காய் பிரயாசப்பட போறேன். தேவனுடைய வசனத்தை நான் எடுத்து பிரயாசப்பட போறேன். ஆமென் ஆமென். இன்னைக்கு பிரயாசப்பட விரும்புறேன்.
அப்படின்னு நம்புறவங்க, விரும்புறேன்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்க உன் கரங்களை உயர்த்தி கொள்ளுவாப்போ. நன்றி ஆவியானவரே. ஒரு ரபா ஷீகாத்தர் அபதன். இன்னைக்கு நீ தீர்மானம் எடுங்க. இந்த தீர்மானம் எடுத்துட்டு மறந்துடாதீங்க. இன்னைக்கு உன் லைஃப்ல இந்த இடத்துல இருக்க அநேக பேருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஒரு புதிய மாற்றத்தை செய்ய போறாரு. நீ எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம், ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்க போகுது. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு பெருக்கத்தை கொடுக்க போகுது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உன் பேர்ல ஒரு அற்புதம் நடக்க போகுது. உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று வாக்கு பண்றார். இனி இந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த பாவ சோதனையிலிருந்து உனக்கு விடுதலை உண்டாக போகுது. இந்த பாவ கட்டிலிருந்து கர்த்தரை விடுவிக்கிறத நான் பார்க்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துமா. ஓ ஃபயர் ஆஃப் ஹோலி கோஸ்ட், ஃபயர் ஆஃப் ஹோலி கோஸ்ட், ஃபயர் ஆஃப் ஹோலி கோஸ்ட். ரே பாபா பா கலதன மனன ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க சத்தமா. ஆமென், 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த செய்தியும் இந்த வார்த்தையும் அப்படியே மனதுல வேலை செய்யட்டும். இந்த செய்தியை முத்திர போட்டு கொடுக்கிறேன். இன்றைக்கு தாப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மறுபடியுமாய் தாப்பனே தலையை நிமிர பண்ணுங்க. மறுபடியுமாய் பாழா போனதெல்லாம் ஆண்டவரே தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல குடும்பம், வீடு எல்லாம் பாழா போன தாவீதை கர்த்தர் திரும்பவுமாக ஆண்டவர் இழந்து போன திரும்ப கொடுத்தது போல என்னை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன் பேர்ல கொடுக்கிறார். உனக்கு தான் உன் பேர்ல ஒண்ணு நடக்க போகுது. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் தடைகள் நீங்குவதாக, விடுதலை உண்டாவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அதிசயம், அற்புதம் கர்த்தர் உனக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு விளங்க செய்வார். மகிமை மாட்சிமை காண செய்வார். ஒன்லி ஒன் திங், கர்த்தருடைய திட்டம் உன்னை கொண்டு இயேசுவின் சுவிசேஷம் பரவணும்.